ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கரெக்டான ஏரியாவை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க crorepati ஆக முடியும். Hi, I am Sridhar, Assistant Director of Tirutanigai Group of Company. சேம் சிட்டில 2 லேண்ட் இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஏரியால 1000 rupeesக்கும் இன்னொரு ஏரியால 3000 rupeesக்கும் லேண்ட் சேல்ஸ் ஆகுது. அப்போ நம்ம உடனே என்ன நினைப்போம்? சீப்பா இருக்கு, இதுதான் பெட்டர் அப்படின்னு நினைப்போம். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு சீப்பா இருக்க லேண்ட் வேல்யூ 5 வருஷம் கழிச்சியும் growth ஆகாம போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ற ஒரு கரெக்டான லொகேஷன் அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு கோல்டு மைன் ஆகலாம். இன்னைக்கு லேண்ட் வேல்யூ எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த லேண்ட் வேல்யூ எவ்வளோன்றது தான் முக்கியம். அதனால தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியால என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்றத பார்க்கணும். ஸோ ஏரியா செலக்ட் பண்ணும்போது நீங்க முக்கியமா இதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்கமிங் ரோட் ஃபெசிலிட்டி ஏதாவது இருக்குதா, மெட்ரோ ஏதாவது வருதா, டிரான்ஸ்போர்ட் பிளான் ஏதாவது இருக்கா, ஐடி பார்க் இருக்கா, காலேஜஸ் ஸ்கூல் வருதா, அதே போல் கம்பெனிஸ் ஏதாவது டெவலப் ஆகுதான்றதை பாருங்க. ஏன்னா எங்கே டெவலப்மெண்ட் போகுதோ பின்னாடியே மணியும் போகும். ஆமாங்க, டெவலப் ஆகிற இடத்துல தான் மணியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இன்னைக்கு என்ன ரேட்டுன்றதை பார்க்காதீங்க, 5 வருஷம் கழிச்சு அந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போகுன்றதை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி லொகேஷன் சீக்ரெட்ஸு அதே போல் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் வேணுமா? அப்போ மறக்காம நம்ம லேண்ட் அலர்ட் அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.